மாவட்டம் மானாமதுரை சியோன் நகரில் கடந்த 5ஆம் தேதி இருவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மகேஷ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, மானாமதுரையில் 2 தினங்களுக்கு முன்பு மது போதையில் தகராறு செய்து ஹோட்டலில் வேலை பார்த்த அழகர் மற்றும் கோழிக்கடையில் வேலை பார்த்த ஜெயக்குமார் ஆகிய இருவரையும் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்று மருத்துவ கஸ்டடியில் உயிரிழந்ததாக ஆகாஷ் டெலிசன் என்பவர் ஓட வாளால் வெட்டும் பதபதைக்க வைக்கும் புதிய சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை சியோன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் மற்றும் அலர் இவர்கள் இருவரும் நண்பர்கள் ஆவார்கள். இவர்களில் ஜெயன்பாண்டி கோழிக்கடையில் வேலை செய்து வருகிறார். அழகர் என்பவர் அருகில் உள்ள ஹோட்டலில் பணிபுரிந்து வருகிறார். இவர்கள் நேற்று முன்தினம் பணி முடித்து வீடு திரும்பும் போது நள்ளிரவில் சியோன் நகர் சாலையில் ஓரம் நின்று பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சமயம் பைக்கில் வந்த ஆகாஷ் டெலிசன் மற்றும் குணா ஆகிய 2 பேர் கொண்ட கும்பல் அவர்களை ஓட விரட்டி வெட்டியுள்ளது. இதில் படுகாயமடைந்த இருவரும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை ஓட விரட்டி வாளால் வீசி வெட்டும் அதிர்ச்சி சம்பவம் அடங்கிய புதிய சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனையில் உயிரிழந்த ஆகாஷ் டெலிசன் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தரிசினி.